எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி 2025. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நான் ஏன் வந்து இவ்வளவு நாட்கள்னு சொல்லாமா மாதங்கள்னு சொல்லலாமான்னு தெரியல, நான் ஏன் வீடியோ போடலை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். நான் ஏன் வீடியோ போடலை அப்படின்னா, மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏன் வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுல எனக்கே வந்து ஒரு பெருசாக வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. நிறையா கண்டென்ட்ஸ் வந்து ரிப்பீட் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து இது நான் கிடையாது இல்லையா, சும்மா யாரோ பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து போடுற ஆள் நம்ம வந்து கிடையாது. நான் வந்து எதையுமே வந்து கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினப்பேன். பிகினிங்கில் நம்ம எவ்வளோ வேணால் சொதப்பலாம். லைக் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ, செகண்ட் வீடியோ, ஒரு 10 வீடியோ, 20 வீடியோ, ஓகே. ஒரு லெவலுக்கு மேலே வந்து நம்ம வந்து போயிட்டே தான் இருக்கணும், ஓகேவா. நமக்கு வந்து கிராஃப் வந்து கீழே போகக்கூடாது, மேலே மட்டும்தான் போகணும். கீழே வரலாம், திருப்பி ஆனால் மேலே போயிடணும். பட் வந்து நம்ம போடுற கிஷோர் இன்ஃபோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து போடுறதை விட்டேன். பட் எனக்கு வந்து தெரியும், நம்ம வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வந்து தெரியும். மக்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் வீடியோஸ் போட்டே இருந்தேன். ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணுன்னா, நான் போட்ட நிறைய வீடியோஸ்ன்னு சொல்கிறத விட நான் நிறைய மாதங்கள் வந்து நான் வீடியோஸ் போட்டதுக்கு வந்து முக்கியமாக காரணம் வந்து வியூவர்ஸ் மட்டும்தான். இவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு தான் நான் போட்டேனே தவிர, எனக்கு வந்து பெருசாக வந்து என்ன ஆகலை அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரல. பேங்க் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக வீடியோ போடுறதில்ல, எனக்கு வந்து வரல. ஏன்னா நான் ஆல்ரெடி பேங்க்கில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன். திரும்பியும் வந்து பேங்க் எக்ஸாம் பற்றி பேசுறதுங்கிறது எனக்கு வந்து ஒரு மூச்சு காற்றே விடாத மாதிரி ஒரு உணர்வு வந்து தந்துச்சு. ரொம்ப ஹெக்டிக் ஆக்கிடுச்சு. ஸோ அதனால தான் நான் பண்ணல, மற்றபடி எந்த ரீசனும் கிடையாது. ஆல்ரெடி இங்கே வந்து காலையில் நீங்கள் வந்து நீங்கள் பிரான்ச் டைமிங்ஸ் வந்து 10 o'clock நீங்கள் வச்சுக்கிட்டா கூட, நான் கிளம்புற டைமு நான் முன்னாடியே கிளம்பணும். 10 மணிக்கு இங்கே போக முடியாது, நான் முன்னாடியே இருக்கணும். பிரான்ச்சில் நான் வந்து 10 o'clock முன்னாடி நாங்கள் இருக்கணும். எங்களுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்டாஃப்னுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமிங்கு, நான் கிளம்புற டைமு, நான் பிரான்ச்சுக்குன்னு போகிறதுக்கு நான் பண்ணக்கூடிய ட்ராவல் பண்ணுற டைமு, நான் திரும்பி வர்ற டைமு, ஸோ இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ போய் நிற்கும், ஓகேவா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து 12 hours கிட்ட வந்துடும். நம்ம பிரான்ச்சு கிளம்புற டைமும் நீங்கள் ரீச் ஆகி ரெஃப்ரெஷ் ஆகிற டைம்லாம் சேர்த்திங்கன்னா 12 hours மேலே தான் போகும். 12 hours மேலே நீங்கள் ஆல்ரெடி பேங்க்குன்னு ஒதுக்கிடுறீங்க உங்கள் லைஃப்பில் ஒரு நாளுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பியும் பேங்க் எக்ஸாம் பற்றி பேசுகிறேங்கிறது வந்து என்னால் முடியவே இல்லை. அது ஓகேவா, என்னால் முடியவே இல்லை. பட் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க. நான் அவங்களெல்லாம் பார்த்து போடல. எனக்கு என்ன தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் சரி, நமக்குன்னு ஒரு வியூவர்ஸ் வந்து இருக்குது, நமக்கு நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆக்டிவாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்டே இருந்துச்சு. ஓகே, உன்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, நீ வந்து போயிட்டே இரு அப்படின்னு. 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிது. இந்த 1000 and 1800 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப குயிக் டைம்லேயே கிடச்சிருச்சு. நான் கண்டிப்பாக கொண்டு போயிருந்தேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்கலாம், ஓகேவா. நான் சொல்கிறது வந்து இது கிடையாது, என்ன சொல்கிறது, நான் இதை சொல்கிறேன், நமக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் இருக்காங்க, அது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ அதை நான் சொல்கிறேன், அதை மீன் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு டீச் பண்ணுறது பிடிக்கும், நான் டீச் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த இதில் தான் நான் வந்து இருந்தேன். ஸோ அதில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். நான் பெரிய இன்ஸ்டிடியூட்ஸு, நான் பேர் சொல்ல விரும்பலை, ஓகேவா. பட் நான் டீச் பண்ணலைங்க, ஏன்னா அதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. அவங்க ஒத்துக்கிட்டாங்க பாருங்கள், பெரிய இன்ஸ்டியூட்டு, சின்ன இன்ஸ்டியூட்டு எல்லாருமே வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு. பிகாஸ் நான் வந்து இதுக்காக பண்ணல, மணிக்காக பண்ணல, நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு தான் சொன்னேன். பட் வந்து என்னால் பண்ண முடியல, ஏன்னா அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு அந்த டைமை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளால் வந்து எனக்கு முடியல, ஆல்ரெடி ஹெக்டிக்கான லைஃப்பில். சரி, என்னால் அதையும் பண்ண முடியல. வீடியோஸும் எனக்கு பிடிக்கல, ஒரு பையனை நிப்பாட்டிட்டேன். எதுக்காக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன். ஏன்னா நம்மளுடைய கண்டென்ட் வந்து ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து நிப்பாட்டிட்டேன். பட் வந்து நம்மள்ட்ட வந்து அந்த கொஷின் என்ன அப்படின்னா, உங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருந்தாங்க. ஸோ அப்போ கூட நம்ம வந்து விட்டுட்டோம், நம்ம வந்து பெருசாக வந்து போடலை. இப்போ ஏன்னா வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா, நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ நான் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது யூடியூப் வந்து பெருசாக வந்து கிடையாது. ஒரு அனில் அகர்வால் சார் வந்து இருந்தார், அவர் வந்து கடைசியில் தான் வந்தார். நான் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சது நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கப்புறம் தான் அவர் வந்தார்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப லேட்டாக தான் நான் அனில் அகர்வால் சாரே நான் வந்து வீடியோ மூலமாக பார்த்தேன்.
பட் இப்போ வந்து பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங்கு இதெல்லாம் யூடியூப்பில் நிறையா வந்துருச்சு. அந்த ஒரு டிப்ஸ் சொல்கிறது, அதாவது வந்து அந்த ஒரு தெம்பு தர்றது, ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் மூலமாக வந்து நம்மளால் வந்து தர முடியும் இல்லையா? அப்போ நமக்குன்னு ஒரு பேஸ் இருக்குது, ஒரு சில வியூவர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நான் ரொம்ப டயர்டாக இருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அதனால தான் எனக்கே தெரியுது, தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. சொல்ல அந்த விஷயத்தை கிறிஸ்பாக சொல்லிட்டு நான் போயிடுறேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் பேஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து கைட் பண்ணலாம், அவங்கள வந்து நம்ம வந்து கொண்டு போகலாம், அவங்கள வந்து அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணலாம், பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து திரும்பி வந்து வீடியோ வந்து எடுக்கிறேன். இது வந்து எனக்கு இப்போ வந்து எனக்கு வந்து ஓகே, எனக்கு வந்து இப்போ வந்து உண்மையிலே எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு உண்மையாலுமே எனக்கு திருப்தியாக இருக்குது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த ஒரு பாயிண்ட்லெஸ்ஸாக பண்ணிகிட்டு இருந்தேன், பர்பஸே என்னென்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஓகே, நமக்குன்னு வந்து எனக்கு இப்போ தான் வந்து புரியுது, நம்ம வந்து நம்ம இத்தனை பேர் வந்து பெரிய நம்பர்லாம் இல்லை, ஒரு சாதாரண நம்பர் தான் எனக்கு தெரியும். பட் அட் த சேம் டைம் நமக்குன்னு ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, ஒரு பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து இப்போ வந்து கண்டினியூ பண்ண வந்திருக்கேன். ஓகேவா? சரி, இதுக்கு மேலே வந்து என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வரும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். சரி, இதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து எப்படி ஒரு வீடியோ, எந்த மாதிரி வீடியோஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன், பிளான் இன் த சென்ஸ் எப்படி நான் யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னா நான் சொல்கிறேன். சரி, நமக்கு வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் கண்டென்ட் வரும். உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு இந்த டைமோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து இது வரும். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்கரோட டைரி, அதாவது பேங்கர்ஸ் டைரிஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒன்று பேங்கர்ஸ் டைரியா எப்படின்னா வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே தான் உங்களுக்கு வந்து நம்ம 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 சீரியஸாக நம்ம டைட்டில் பண்ணுறத நம்மளை யார் கேட்க முடியும். ஸோ அப்படியே வந்து ஒரு சீரியஸ் வந்து வைக்கலான் இருக்கேன். லைக் வந்து பேங்கராக நம்ம வந்து என்னென்னலாம் நம்ம வந்து எப்படி மாறிக்கிட்டு இருக்கோம், பேங்க் லைஃப்னால நம்ம லைஃப் எப்படி மாறுது, அதை பற்றி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோ போடலான்னு வந்து இருக்கேன். சாரி, வீக்லி ஒன்ஸோ ஒரு என்ன சொல்கிறது, 2 வாரத்துக்கு ஒரு தடவை அப்படியாவது போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த 2 கண்டென்ட் சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்த IBPSPO மெயின்ஸ் இந்த மாதிரி தான் வந்துச்சு அப்படின்னா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணது வழக்கமாக நம்ம சேனலில் போடுறது தான். ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன். அவ்வளோதான். ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேங்க. ஓகேவா? கண்டிப்பாக நான் வந்து கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் போடுறது நமக்கு வந்து பெரிய சேலஞ்சிங்கான விஷயமே கிடையாது. கண்டிப்பாக கொடுத்துடலாம், டெஃபினட்டாக கொடுக்க முடியும், நான் கொடுப்பேன். ஓகேவா? எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த தடவை ஹானஸ்டாக நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஏன்னா நான் வந்து இவ்வளோ நாள் வீடியோஸ் போடலனாலும் என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் போயிட்டே தான் இருக்குது. டெய்லியும் நூற்றுக்கணக்கான பேர் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன் நான் சிரிக்கிறேன் அப்படின்னா, என்னன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்லித்தரோம் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்த பண்ணுறோம், பட் அது நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அதுக்காக நான் சொன்னேன். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியுங்க. எனக்கு டீச்சிங் பண்ண தான் ஆசை, பட் அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்மள்கிட்ட பெருசாக கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு டீம் இருந்தால் பெட்டராக இருக்கும், அது என்கிட்ட இல்லை. ஸோ அது இப்போ பண்ணவே முடியாது, எனக்கே தெரியும். ஸோ பார்ப்போம், இப்படியே கொண்டு போவோம். இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து வரும். ஸோ அதை சொல்கிறது தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். இது வந்து நான் சீரியஸாக எடுத்திருக்கேன். ஓகே, வெரி இம்பார்ட்டண்ட். இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக கண்டிப்பாக வீடியோஸ் நான் வந்து தரேன். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்து தரேன். அண்ட் கண்டிப்பாக ஆல் த பெஸ்ட். எல்லோரும் பேங்க் எக்ஸாம் படிக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம வழக்கம் போகிற சொல்கிறது தான், ஒரு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். முக்கியமாக நம்ம சேனல் லிமிட் வந்து கெரியர் பில்டு பண்ணுற சொன்னாவும் நான் வீடியோஸ் போடுறேன். ஓகே, லைக் வந்து உங்கள் கெரியர் வந்து எப்படி நீங்கள் வந்து பில்டு பண்ணணும், ஸோ அதை பற்றியான வீடியோஸ் வந்து நான் வந்து ஷுவராக வந்து போடுறேன். ஓகே, ஏன்னா இது சம்மந்தப்பட்டது தானே. நான் வந்து ஒன்றும் கிரிக்கெட்டை பற்றி பேசல இல்லையா? ஸோ இதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ வந்து போடலாம். ஓகே அண்ட் கடைசியாக ஐ எம் சாரி, என்னால் ஒரு மாதம் வந்து வீடியோ வந்து போட முடியல. ஐ எம் ரியலி சாரி. ஓகே, ஏன்னா நான் வந்து நான் வீடியோ போடுறேன்னா எனக்கு பிடிக்கணும். ஸோ எனக்கு பிடிக்கலங்கிறதுனால தான் நான் வந்து போடலை. நான் ஏன் சாரி கேட்குறேன் அப்படின்னா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறையா கமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை பற்றி போடுங்க, அதை பற்றி போடுங்கிறது அப்படிங்கிறது வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. 10 கமெண்ட்டுமே நீங்கள் வச்சுக்கிட்டா கூட அந்த 10 கமெண்ட்டுமே வந்து நம்ம மேலே ஏதோ ஒன்று நம்பி தானே அவங்க கேட்குறாங்க. ஸோ பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. சரி, ஓகே, அப்போ போடலை, இப்போ போடுவோம், இன்வைட் போடுவோம் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். ஓகே,
ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே, அண்ட் கிஷோர் சின்ஃபோ இஸ் பேக். ஓகே ஓகே பை. என்னடா ஒரு 1000 சொச்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு இவன் பண்ணுற அலப்பறை இருக்கே அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரியும். ஓகே, ஸோ எனிவே தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஓகே.